ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மே 20த் என்னோட பர்த்டே. அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கூப்பிட்டுருந்தேன். ஒரு கெட் டுகெதர் ஐடபிள்யூசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்காக சில்லி சிக்கன் பண்ணி வச்சுருந்தேன். மட்டன் பிரியாணி பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் தான் 6:00 கூப்பிட்டேன். இட்லி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குருமா வெஜிடேரியனுக்கு சன்னாவும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் முட்டை ஒரு 10, 12 முட்டை, 15 முட்டை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 15 முட்டை போட்டு வறுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வெஜிடேரியன் 2, 3 பேர் இருப்பாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு கேரட், கேப்சிகம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸும் பண்ணி வச்சுருந்தேன். இது ரொம்ப எனக்கு நானே ஆசையாக செஞ்சேன். அவங்களாம் எதுவுமே வேண்டாம், வந்தோமா கேக் கட் பண்ணோமா போகிறோம், ஒன்றும் செய்யாதீங்கன்னாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம். இது என் ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இது என் பொண்ணு இபாக்கோ ஐஸ்கிரீம் யூகேலேருந்து ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சுருக்கிறா. அப்புறமே பாருங்கள், வெல்கம் ட்ரிங்க்கு வாட்டர்மெலானு எலுமிச்சம்பழம் போட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் யாரும் வரல. அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. அப்புறம் தேவி வந்து எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி எல்லாம் இது ரங்கநாயகி, அது லத்து, அது பிரேமா டீச்சர். வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கறது தேவி. இந்த தேவி தான் அங்கே உட்காந்துட்ருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இது டெய்ஸி டீச்சர், அது மாலதியா ஆனந்த பத்மநாபன், இது விஜி. இவங்கெல்லாம் முதல்ல வந்துட்டாங்க. மாலதி ஆனந்த பத்மநாபன் வந்து எனக்கு ஒரு பொன்னாடை போத்தி என்னை வாழ்த்தி எனக்கு இது பண்ணாங்க. எதுக்குன்னு சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்கு அவங்க ஒரு கொடுத்தாங்க. அப்புறமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சாரீ ஒன்று எடுத்து அரவித்தா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஐடபிள்யூசி சார்பாக போல இருக்குது. அதை வந்து கொடுத்தாங்க. அப்புறமே ரங்கநாயகி வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு சாரீ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் கிஃப்ட்டு நான் வந்து இதுக்காகவே நான் பர்த்டேக்கு கூப்பிடக்கூடாது, இன்னொரு நாள் கூப்பிட்லான்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு பர்த்டே அன்றைக்கி வந்தாங்கன்னா எல்லாருக்கும் எதாவது செஞ்சு போட்டு எல்லோரும் எல்லாம் கெட் டுகெதர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சாரீ எடுத்து எல்லோரும் காமின்னு சொன்னாங்க. அப்புறமே அந்த சாரீ காமிச்சாங்க. எனக்கு பிடிச்ச கலர் க்ரீன் கலரில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், என் பொண்ணு வந்து வரமகாலட்சுமியில் பட்டு சேலை எனக்கு வாங்கி அனுப்பியிருக்கிறா. நான் வந்து என் தங்கச்சி அனுப்புனா, அதனால் என் தங்கச்சி தான் கொடுத்தனுச்சான்னு நினச்சேன். அப்புறம் என் தங்கச்சி சொன்னால், இல்லடி அவள் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் செலக்ட் பண்ணி என்னை அனுப்பி வைக்க சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து பார்த்தேன். தேவி தான் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரே இடத்துல நின்றுட்டு அவங்க தெரியல இவங்க தெரியலன்னாங்க. நான் வந்து இப்படி பக்கத்தில் வா தேவி, வந்து நீ தான் வீடியோ தானே எடுத்துகிட்ருக்குற, நீ உள்ளே நடந்து வந்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையாக காமி. அரவிதா அப்போ சொன்னாங்க, அவங்க சொன்னால் தானே நான் தான் அரவிதா அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க எதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொன்னா. அப்படி அதனால் நாங்கள் எல்லாம் வந்தோம். தேவி தான் எடுத்தாங்க பாருங்கள். தேவி, டெய்ஸி டீச்சர், விஜி, மாலதி, அரவிதா, ரங்கநாயகி, லத்து, பிரேமா டீச்சர், தேவி. அதுக்கப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. சொல்லிட்டாங்க முதல்லயே லேட்டாக தான் வருவோம் அப்படின்னுட்டு. சரி லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்தாங்க. காலையிலேயே ஒரு ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு சாரீ வாங்கி கொடுத்துட்டு, சித்ராங்கிறவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து பர்த்டேன்னு சொன்னால் எல்லோரும் வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சொல்லியிருக்கணும் கிஃப்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் என் பொண்ணு கொடுத்த சாரியை எடுத்து காமிக்க சொன்னாங்க. அதை நான் பிரித்து அதை வந்து அவங்களுக்கு காமிச்சேன் எல்லாருக்கும். நல்லா பிஸ்தா கலரில் க்ரீன் பார்டர் போட்டு வரமகாலட்சுமியில் அண்ணா நகரில் எடுத்துருக்குறா. என் தங்கை எடுத்துருக்குறா. வீடியோ கால் பண்ணி அவள் தான் செலக்ட் பண்ணலாம் கலரு. எல்லோரும் போய் சாரீ கட்டிட்டு வந்துடுங்க, அந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸும் மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, சரி போட்டு மட்டும் காமிக்கிறேன் என் பொண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டு பார்த்தேன். அவங்க எல்லோரும் சாரீ வாங்கி எல்லோரும் பார்த்தாங்க. லேடிஸ்க்கே இருக்கிற க்யூரியாசிட்டி தானே எப்பயுமே. சாரீ என்ன, எங்கே வாங்கினாங்க எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் அதை வாங்கி அது மேலே போட்டு பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அது பல்லு எப்படி இருக்குன்னு காமி, சாரீ மட்டும் காமிச்சிட்ருக்குற, பல்லு என்ன எப்படி இருக்குதுன்னு காமின்னாங்க. அதுக்கப்புறம் அதை பிரித்து அதையும் காமிச்சேன் அவங்களுக்கு, எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னுட்டு. இது வந்து கேக்கும் இது 2மே வந்து என் பொண்ணுங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்களாம். நான் வந்து இது இவ பண்ணா அவ பண்ணான்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறமே சொன்னாங்க, இல்லை நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணி
பின்னிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னோம். கேக் வந்து நான் இங்கே தருமபுரி இபாக்கோக்கு ஆர்டர் பண்ணேன் ஜொமேட்டோவில் அப்படின்னு சொன்னாப்படி. அப்புறமே இவங்க புலவர் சித்ரா இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. வட்டு மாவட்டம் புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமே எல்லாருக்கும் தட்டத்தில் போட்டு கொடுத்தேன். பிரியாணி, முட்டை, சில்லி சிக்கனு, சிக்கன் குழம்பு. அப்புறமே இவங்க வந்து டெய்ஸி டீச்சர் வெஜிடேரியனு, அவங்களுக்கு வெஜிடேரியன். இவங்க புலவரும் வெஜிடேரியனு, அவங்களுக்கும் வெஜிடேரியன் கொடுத்தேன். அப்புறம் மாலதி வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக்கு வாங்கிட்டு வந்தது. சாந்தி ஆண்டின்னு போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு பிரியா வாங்கிட்டு வந்து அவங்க பையன்கிட்ட கொடுத்துனுச்சு. என் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னான். அப்புறம் என் பொண்ணு வாங்கின இபாக்கோலேருந்து வந்த இது 2 கேக்கையும் இது பண்ணாங்க. ஊதுங்க ஊதுங்கன்னாங்க. நான் ஊதியெல்லாம் அணைக்கிறது இல்லை, அப்படியே எரியட்டும் அப்படி சொன்னேன். இவங்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே பாடினாங்க. நான் வந்து பிரேமா டீச்சரோட பேரன் மிலிரன் வந்தான் அப்போ தான் கேக் கட் பண்ணுறதுக்கு. அவனை கூப்பிட்டு வாடா வாடா கட் பண்ணலாம், நான் மட்டும் எதுக்குடா கட் பண்ணோன்னா வரவே இல்லை. அவனை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சு அதுக்குள்ளே அந்த கேப் அவனுக்கு போடலான்னா அவன் போட்டுக்க மாட்டேனான். எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு போட்டு கைத்தட்டி ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி கேக் கட் பண்ண சொன்னாங்க. பிடிச்சி அவனை இழுத்து தான் வச்சு கட் பண்ணேன். அவனுக்கு அவ்வளோ வெக்கம் எல்லோரும் இருக்கிறாங்கன்னுட்டு. சின்ன பையன் தானே, எல்லாம் லேடிஸ் இருக்கிறதுனால அப்பயே கேட்டான் அவங்க பாட்டிக்கிட்ட, எல்லோரும் இருக்கிறாங்க நான் வரமாட்டேன், நான் கேக் கட் பண்ணுறதுக்காக வாடான்னு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. போய் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தான், எல்லாம் கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கேக்கு வந்து உடனே நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு தெரியாதான். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்துருப்போம். நான் ஸ்ட்ராபெரியும் சாப்பிட மாட்டேன், நான் வெண்ணிலா மட்டும்தான் சாப்பிடுவேன், பிஸ்தா சாப்பிடுவேன், மற்ற எந்த ஃப்ளேவரும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அதுக்கு தான் என் பொண்ணுங்க எப்பயுமே இதே இபாக்கோவில் தான் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு. அப்புறம் எல்லாத்துக்கும் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கேக் எல்லாம் பட்டுவாடா பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒவ்வொரு பீஸ் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும், ஏன்னா எல்லாருமே சாப்பிட முடியாது இல்லையா அவ்வளவும், எல்லோரும் கொஞ்சம் வீட்டுக்கு பேக் பண்ணிட்டும் போயிட்டாங்க. கேக்கு, கொஞ்சம் பிரியாணி இருந்ததெல்லாம் எது எது வேணுமோ எல்லாம் எடுத்துட்டாங்க. இதில் தேவி வந்து நல்ல பாயசம், பாஸ்மதி ரைஸ் போட்டு சூப்பராக பால் பாயசம் பண்ணிட்டு வந்தாங்க. என்கிட்ட காலையிலேயே சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுவும் ஸ்வீட் பண்ணாதீங்க, நான் பாயசம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாங்க. எதுக்கு தேவின்னா, இல்லை இல்லைக்கா நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டி அப்படின்னாங்க. சரின்னு பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி கொடுத்தோம் பாயசம். எல்லோரும் பாயசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேக் சாப்பிட்டுட்டு எல்லாம் 9:30 ஆயிடுச்சு. 6:30க்கு வந்தாங்க, 9:30 முடிய. ஏதோ நான் வந்து இப்போ யூகேக்கு போகிற மாதிரி இருக்கேன். இப்போ சின்ன பொண்ணுக்கிட்ட 3 மந்த்ஸ் நான் இருக்க மாட்டேன். அதனால் நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என் பர்த்டே வந்ததுனால அப்படியே வச்சுட்டேன். எல்லோரையும் வச்சுட்டு சொல்லிவிட்டு போனேன் இன்னர்விலுக்கு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ரங்கநாயகி என் ஃப்ரெண்டை தான் ப்ரெசிடெண்ட்டாக பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ பாட்டுக்கு யூகேக்கு போயிடுற, சப்போர்ட்டே இல்லாமல் நான் பாட்டுக்கு எல்லாம் செய்யணுமா அப்படின்னாங்க. அவங்களுக்கு 75 இயர்ஸ் ஓல்டு. இதான் இவங்க தான் ரங்கநாயகி. எனக்கு கேக் கொடுத்துறாங்க. அதனால் அவங்களுக்காகவே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லி எல்லாம் இன்னர்வியூல் நல்லா ஜாலியாக நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு, அப்புறம் ரங்கநாயகி எனக்கு கேக் வைக்கிறத ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. அப்புறம் டேசி டீச்சர் நானும் கேக் கூட்டுவேன்னாங்க. அப்புறம் விஜி வந்து நானும் கேக் கூட்டுவேன்னாங்க. ஐயோ இவ்வளோ பேர் கேக் கூட்டிங்கன்னா நான் ஸ்வீட்டே அவ்வளோ சாப்பிட்றது இல்லையேன்னு சொன்னேன். அப்புறம் பிரியா வந்திருக்கிறா பாருங்கள், லேட்டாக வந்தா பிரியா, சுடிதார் போட்டிருக்கிறது. தேங்க்யூ.